ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 கொஷின் மாடல்ஸில் அந்த லாஸ்ட்டாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 2 மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஃபுல்லாக வந்து இன்ட்ரொடக்ஷன், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அனதர் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேர்ம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன், ரீக்ளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 2 மாடல்ஸ் ஆஃப் த கொஷின்ஸ் விச் இஸ் நார்மலாக கேரிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் ரீக்ளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இது தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம், தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம்ஸ். இந்த நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் சம்ஸ்ன்னு வரப்போ என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக போனஸ், ரைட் இஷ்யூ அண்ட் தென் டிவிடெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் சம்ஸில் பாண்ட், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போனஸ் வந்து இதில் வருமா அப்படின்னு கேட்டால் வரும், மிக்ஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு எப்படி கொடுத்தாலும் நம்ம போடுற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் போகலாமா? ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே கைஸ், ஸோ இந்த நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம வரிசையாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறப்போ உடனே போய் என்ன பண்ணலாம், கொஸ்டின் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ளை, அதாவது இப்போ லேர்ன் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், இதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு டெஸ்ட் யோர் நாலேஜ் கொஸ்டின் மட்டும் போடுறேன். ஸோ பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே மெத்தட், இதே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் வைஸ் போடுறப்போ உங்களுக்கு ஸ்டெப் மார்க் அது கண்டிப்பாக வரும். சரியா? போடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரியும் நான் இன்ட்ரெஸ்ட்னு? இந்த மாதிரி பாண்டு, டிபெஞ்சர்லாம் கொடுக்காம இருந்தாவே இது என்னது, நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான். ஸோ இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஓப்பனிங் ஷேர்ஸ் இவ்வளோ தான் ப்ரைஸு, நாமினல் வேல்யூ இவ்வளோ அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஷேர்ஸ் இன்ட்டு நாமினல் வேல்யூ மல்டிபிள் பண்ணி போகணும். இதே வந்து புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னது புக் வேல்யூ, கேரிங் வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை தான் என்ன பண்ணணும், இங்கே எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், அதை தான் எடுத்துக்கணும். இப்போ கொஸ்டின் லேர்ன் பண்ணி போடலாமா? ஓகே, கம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளுக்கு கேல்குலேஷனில் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ரிசல்ட் அது நம்ம கடைசியாக போட போகிற ஆன்சர்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டேபிள்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும்னு இந்த மேஜிக்கல் டேபிள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், இந்த மேஜிக்கல் டேபிள். என்னது இந்த மேஜிக்கல் டேபிள் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு காலமில் டேட். ஓகேவா? என்ன டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன். செகண்ட் காலமில் பர்டிகுலர்ஸ். தேர்ட் காலமில் என்ன அப்படின்னா ஷேர்ஸ். ஃபோர்த் காலம் ஷேர்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக தேர்ட் காலமில் குவான்டிட்டின்னு போட்டுக்கோங்க. இதை நானாகவே ஓனாக மேக் பண்ண ஒரு டேபிள் ஃபார்மேட் தான். நான் இந்த ஃபார்மேட்டை வச்சு நிறைய சம் சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிளாகவே வந்து நான் பண்ணல. ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன். சரி, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ண என்ன அப்படின்னு பண்ணிட்டு தான் இந்த டேபிள் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணேன். சரியா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதே நான் எப்படி இப்போ வந்து சால்வ் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த இடத்துலையும் கன்ஃபியூஷனே வரக்கூடாது அப்படிங்கிறனால மட்டும்தான் நான் இதை வந்து சொல்கிறேன். சரியா? டன். குவான்டிட்டி, அதுக்கப்புறம் என்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங்ஸ், அப்புறம் ஃபைனலாக அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளில் இருக்க போது. இந்த டேபிளை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ன்னு வச்சிடலாம். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஜஸ்ட் என்னது 3 ஒர்க்கிங் நோட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங். கரெக்டாக? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஓப்பனிங் வந்து கொஸ்டின் என்ன டேட் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருக்கா, இருக்குது. ஆன் 1st April விஜய் ஹேட் 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் புக் வேல்யூ இருக்குது. புக் வேல்யூ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதான் யூஸ் பண்ணணும். ஸோ புக் வேல்யூ என்னது 4,50,000. அப்போ 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு டேட் போடுங்க, 1st April 2021. என்னது இது, ஓப்பனிங் ஷேர்ஸ். ஸோ ஓப்பனிங்ஸ் என்ன குவான்டிட்டி 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நம்ம என்ன வந்து எடுத்துக்கிறோம், புக் வேல்யூ டேரெக்டாக 4,50,000. 4,50,000னா அப்போ வந்து என்ன வேல்யூக்கு அவங்க புக் வேல்யூ வந்து போட்டிருக்காங்க, 4,50,000 டிவைடட் பை 30,000, 15 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து
30,000 into 15 rupeesக்கு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஓப்பனிங் புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கொஸ்டினில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்? கொஸ்டினில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டினில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஷேர்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். இதே வந்து கொஸ்டினில் ப்ரோக்கரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜே என்ன பண்ணிப்போம்? இதோட ஆட் பண்ணிப்போம். போடலாமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் போட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பர்ச்சேஸ். கொஸ்டினில் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸோட என்ன பண்ணணும்? ப்ரோக்கரேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரோக்கரேஜ் இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர். பர்ச்சேஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? போடலாமா? இருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எப்போ யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு? 22 ஜூன். ஸோ 22 ஜூன் அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? another 5,000 shares. another 5,000 shares. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 80,000 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ another 5,000 shares என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ். எவ்வளோ? 5,000. எவ்வளோக்கு? 80,000 rupees கொடுத்து. ஓகே. அப்போ 80,000 rupeesனா 5,000 ஷேர்ஸுக்கு 16 rupeesக்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஓகே. கொஸ்டினில் ஏதாவது ப்ரோக்கரேஜ் இருக்கான்னு பார்க்கலாமா? கொஸ்டினில் எங்கேயாவது ப்ரோக்கரேஜ் இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரக்டாக போட்டோம். கொஸ்டின் இதே ப்ரோக்கரேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 80,000ஓட ப்ளஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 1% போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க்கிங்கில் நம்ம இதிலே முடிச்சிடணும். ப்ரோக்கரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகேவா? ஆட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ப்ரோக்கரேஜ் கொடுக்கலன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? டன். ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போகிறோம்? போனஸ். போனஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரேஷியோவாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று டேரெக்டாக வந்து 1:2, 1:6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நான் போனஸ் வந்து உங்களோட கம்பெனியில் இருக்கிற 2 ஈக்விட்டி ஷேருக்கு நான் ஒரு போனஸ் தரேன், 6 ஈக்விட்டி ஷேருக்கு 2 போனஸ், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது என்ன ரேஷியோ இருக்கோ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி போட வேண்டியதான். பட் அந்த ரேஷியோவை எதில் அப்ளை பண்ணணும்? எந்த ஷேர்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மேட்டர். எந்த ஷேர்ஸ்னால் நம்ம இதுக்கு முன்னாடி ஓப்பனிங்க்கும் பர்ச்சேஸுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல ஷேர்ஸு, அந்த ஷேர்ஸோட தான் இந்த போனஸை அப்ளை பண்ணணும். பண்ணலாமா? இப்போ புரியும் உங்களுக்கு டேபிள் ஏன் ஈஸியாக இருக்குன்னு. சி கொஸ்டினில் the directors of X Limited announced bonus of equity shares in the ratio of 1 share for every 7 shares held on 10th August. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ 10th August. ஓகேவா? இன்னைக்கு டேட்டுக்கு ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 30,000, 5,000 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 40,000. சாரி 35,000. சார் டிப்ரெஷன். 35,000. ஸோ அந்த 35,000 என்ன ரேஷியோக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு போனஸ் உங்களோட 7 ஈக்விட்டி ஷேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 35,000 டிவைடட் பை 7 எவ்வளோ? போனஸ் ஷேர்ஸு 5,000. ஸோ இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்ல போகிறேன். என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ்க்கு எப்போவுமே நம்ம காசு போட மாட்டோம். ஓகேவா? போனஸ் does not have, okay? Bonus does not have any cost. ஓகேவா? டன். இப்போ அடுத்ததான் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி தான் போனஸ் இருக்கும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் போனஸ் இப்படி தான் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் போட வேண்டியதான். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டில் என்ன இருக்குது? போனஸ் வாங்குற டேட் அன்றைக்கி எவ்வளோ ஷேர்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க? 30 + 5 அப்படின்னு போட்டு என்ன ஷேர்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்ன ரேஷியோ இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஷேர்ஸை மட்டும் போடுங்க. காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது வந்து ரைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் என்ன பண்ணணும்னு நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணலாம். சி ரைட்ஸ். ஸோ ரைட்ஸ் இருக்கா? இப்போ என்னது? இதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இதுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, இல்லை ப்ரப்போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க 1/4 அந்த மாதிரிலாம். சரியா? இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்? போனஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். பட் ரைட்ஸ் வாங்குறப்போ என்ன இருக்கும்? இதுக்கு வரைக்கும் உள்ளதில் போனஸும் சேர்ந்துருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஷேர்ஸ் அது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வருதோ அதில் இந்த ரேஷியோ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரைட்ஸுக்கு ப்ரைஸ் இருக்குமா? கொஸ்டின் இருக்குமா? அந்த ப்ரைஸோட நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணால் இதோட அமௌண்ட் வந்து கிடச்சிரும். சரியா? பண்ணலாமா? சி 31st August அப்போ ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க. ரேஷியோ ஆஃப் 3 ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 8 ஷேர்ஸ் ஹெல்டு. அப்போ இதான் நம்மளுக்கு ப்ரப்போர்ஷன். ஓகேவா? ஓகே. அது மட்டும் பண்ணுறாங்களா? இல்லை.
ஓகே, அது மட்டும் பண்ணுறாங்களா? இல்லை, என்ன பண்ணுறாங்க? சப்ஸ்கிரைப் 2/3 அண்ட் சோல்ட் 2 rupees, சோல்ட் ஃபார் 2 rupees. இது என்ன நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னன்னு. சரியா? ஃபஸ்ட்டு எப்போதும் போல் என்ன பண்ணுங்க, 31 ஆகஸ்ட் ரைட் இஷ்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ ரைட் இஷ்யூவில் நான் என்ன சொன்னேன், இது வரைக்கும் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 30 + 5 + 5 40. ஸோ 40,000 என்ன ப்ரப்போர்ஷனுக்கு ரைட் இஷ்யூ பண்ணாங்க? 3/8. அதெல்லாம் போட போகிறோம். 3/8 போட்டால் என்ன வரும்? 40,000 × 3/8 15,000 ஷேர்ஸ். ஆனால் நான் இதை அங்கே சைடு போட மாட்டேன், இங்கே தான் போடுவேன். ஏன் தெரியுமா? ரைட் இஷ்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் அவங்க ரைட் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ரைட் இஷ்யூ சேலும் பண்ணுறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் இப்போதைக்கு போடலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to divide, ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, மொத்த ரைட் இஷ்யூவில் இவ்வளோதான் ரைட் இஷ்யூ, மொத்த ஷேர்ஸில் இவ்வளோதான் ரைட் இஷ்யூன்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல 15,000, அதில் 2/3 இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங்காக சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? போடலாமா? இப்போது இந்த 15,000 இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணதில் என்னாச்சு? ஓகே, இப்படி வெர்டிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப்? 2/3. அப்போ ரெஸ்ட் என்னது? 1/3. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைபும், இது என்ன பண்ணியிருக்காங்க, சேலும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டன். இப்போ மேலே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 1/3 சேல் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங்காக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 15,000 × 2/3 என்ன வருதுன்னா 10,000 ஷேர்ஸ். என்ன ஷேர்ஸ்? 10,000 ஷேர்ஸ். இப்போ இந்த 10,000 தான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போட போகிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்னது, சேல் பண்ணியிருக்காங்களா, இந்த 15,000 × 1/3 5,000. ஸோ இந்த 5,000 தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். இப்போ இங்கே சேல் பண்ணுவோம்ல இந்த 5,000, என்ன பண்ணும், இங்கே சேல் பண்ணுவோம்ல இந்த 5,000, இந்த 5,000 நம்ம இப்போதைக்கு இக்னோர் பண்ணணும், எந்த கால்குலேஷனுக்கும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதை ஜஸ்ட் ஷோ பண்ணுங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 5,000 எந்த கால்குலேஷன்லையும் நம்ம எடுக்க மாட்டோம். இதெல்லாமே இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுப்போம். பட் நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் இங்கே நான் பாக்ஸ் போட்டேன்னு சொல்லி. சரியா? ஓகே. ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணது, இது சேல் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஆஸ் யூஷுவல் ரைட் ப்ரைஸ் என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். ரைட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆன் பேமெண்ட் ஆஃப் 15 rupees per share. சோல்டு பண்ணது எவ்வளோக்கு, 2 rupees per share. அப்போது இந்த 10,000 இருக்குல்ல, $10,000 × 15. It's not working. நெக்ஸ்ட்டு 5,000 எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க, 2க்கு. ஓகேவா? மல்டிபிள் பண்ண என்ன ஆன்சர் வரும், ஸோ இதுக்கு வந்து 1,50,000 வருது. $5,000 × 2 10,000. ஓகே. ஸோ அப்போது நம்மளுக்கான மேஜிக்கல் டேபிள் வந்து ஓவர். ரைட் இஷ்யூ வரைக்கும் சூப்பராக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மேஜிக்கல் டேபிள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டோம். சரியா? என்ன பண்ணிட்டோம், ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி ஹெட்டேக் ஓவர். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவிடெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் சொன்னேன்னா. ஸோ பார்ஷியலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறமா நம்ம போட போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ரைட் ஓவர். நெக்ஸ்ட் என்னது, டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக கவனிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஓப்பனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ ஓப்பனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஓப்பனிங் ஷேர்ஸில் என்ன அமௌண்ட், என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங் ஷேர்ஸ் இன்டு ஃபேஸ் வேல்யூ இன்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண ரேட். ஸோ அந்த ரேட்டோட போட்டால் நம்மளுக்கு வேல்யூ வரும். அது எங்கே அனுப்பணும், நம்ம டேரெக்டாக பிஎன்எலுக்கு அனுப்பணும். எங்கே அனுப்பணும், டேரெக்டாக பிஎன்எலுக்கு அனுப்பணும். அந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அப்போ நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்டை பார்க்கணும்.
இது ப்ரீ அக்விசிஷனா இல்லை போஸ்ட் அக்விசிஷனான்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்படி ப்ரீ அக்விசிஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை அந்த ஷேர்ஸு எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த ஷேர்ஸு ப்ளஸ் மல்டிப்ளைட் பை அந்த ரேட்டு இன்டூ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண ரேட், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ இல்லை, அதை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். சரியா, பார்க்கலாமா? இந்த ப்ரொவிஷன் புரியுதா? ஸோ நார்மலாக நம்மளுக்கு எப்போதும் போல் போஸ்ட் அக்விசிஷன் தான் இருக்குது ஃபுல்லாகவே. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஓப்பனிங் சார்ஜ் இன்டோ ப்ரைஸு இன்டோ ரேட் டிக்ளேர் பண்ண அந்த பர்சன்டேஜ் போட்டு நம்ம பிஎன்எலுக்கு அனுப்பிடலாம். பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு ஏதாவது ப்ரீ அக்விசிஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். பார்க்கலாமா? ஓகே. On 31st October, எப்போ 31st October, Vijay received dividend from X Limited at எவ்வளோ பர்சன்டேஜ், 20% for the year ended 31st March 2021. ஸோ இந்த இடத்துல 2021 அப்போ என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு, 20%. ஓகே. ஸோ டிவிடெண்ட் ஃபார் த ஷேர்ஸ் அக்வயர்ட் பை ஹிம் ஆன் 22nd June டு பி அட்ஜஸ்ட் அகைன் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேவா? இதுலேருந்து என்ன புரியுது நம்மளுக்கு, அவங்க 22nd அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல, இதை நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்டாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் என்னது, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் காட்டணும். போடலாமா? ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஓப்பனிங்கை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டிவிடெண்ட் ரிசீவ்டு ஓப்பனிங்கில் இருக்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மை காட். ஓப்பனிங்கில் என்ன இருக்குது, ஷேர்ஸ் நம்மளுக்கு 30,000. ஸோ என்ன இருக்குது, 30,000. ஸோ 30,000 என்ன சொன்னேன், நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ பார்க்கணுமா, 30,000 ஃபேஸ் வேல்யூ கொஸ்டின் என்ன இருக்குது, 10 rupees per share. ஸோ இன்டூ 10 rupees இன்டூ என்ன பண்ணணும், என்ன ரேட்டு டிக்ளேர் பண்ணது, டிவிடெண்ட் ரேட்டு டிக்ளேர் பண்ணுது. ஸோ ஒரு டிவிடெண்ட் ரேட் என்ன நம்மளுக்கு 20%. நம்மளுக்கு கால்குலேட் பண்ண என்ன வரும், 30,000 இன்டூ 10 இன்டூ 20%, 60,000. என்னது, 60,000. ஸோ இது எங்கே போகணும்னு சொல்லியிருக்கேன், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். ஓகே. ஸோ 60,000 will be taken to the பிஎன்எல் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், நம்ம அந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, என்ன எவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 5,000. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 5,000. அந்த 5,000 நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். என்ன டேட்டில், 22nd Juneல நம்ம வாங்கணும் இல்லையா, அந்த டிவிடெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஷேர்ஸ் அதில் இருந்தது, 5,000 இருந்ததா, இன்டூ என்ன ப்ரைஸு, 10 rupees இன்டூ எவ்வளோ ரேட்டு, 20%. ஸோ இதை கால்குலேட் பண்ண என்ன வரும், 5,000 இன்டூ 10 இன்டூ 20%, 5,000 இன்டூ 10 இன்டூ 20% எவ்வளோ வருது, 10,000 வருது. ஓகேவா? ஸோ இந்த 10,000 தான் நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதான் நம்மளுக்கு என்னது, ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ல் ஓப்பனிங்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து போனஸ் பண்ணதுலேருந்து ரைட் இஷ்யூ பண்ணதுலேருந்து நான் ஏன் அந்த டேபிள் உங்களுக்கு போட்டேன்னு தெரியும். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி நம்ம எடுக்கிறப்போ முன்னாடி என்ன டேட், இதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ஷேர்ஸ், இதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும், நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் கால்குலேஷன் போட்டோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணேன். அதுக்கு மட்டும் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது அதில். மேஜிக்கல் டேபிள்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, போடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேல். ஸோ இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் சம்ஸில் சேல்னு இருக்குல்ல, அப்போ சேல்னு ஒன்று இருந்தால் நம்மளுக்கு காஸ்ட்னு ஒன்று நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது. அப்போ சேல் இருக்குது, காஸ்ட் இருக்குது, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணலாமா? ஸோ சேல். ஸோ பர்ச்சேஸ் பண்ணப்போ நம்ம ப்ரோக்கரேஜை எப்படி ஆட் பண்ணுமோ, சேல் பண்ணப்போ நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணணும், அதை நம்ம லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ சேல் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷேர்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோக்கரேஜை லெஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? டன். இப்போ சேலும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டுக்கு நம்ம சேல் ப்ரொசீட்ஸ் மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு நம்ம போடுவோம்.
ஓகே, சேல் ப்ரொசீட்ஸ்னா நார்மலாக ப்ரீமியமில் அவங்க சேல் பண்ணாத வரைக்கும் இங்கே என்ன வேல்யூ போட்டோமோ அதே தான் இங்கே வரும். பட் ப்ரீமியமில் விற்றாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸ் வேல்யூவோட என்ன பண்ணணும், ப்ரீமியமையும் நம்ம ஆட் பண்ணி அப்புறமா தான் எவ்வளோ யூனிட் சோல்டோட போட்டாங்களோ அதை நம்ம போடணும். சரியா? ஓகே, ஆவரேஜ் காஸ்ட் இந்த நியூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி. ஓகே, இந்த ஸ்டார் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக வந்துடும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் ஸ்டெப் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஆவரேஜ் காஸ்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, ஆவரேஜ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இது எவ்வளோ இது வந்து என்னென்னா எவ்வளோ ஷேர்ஸ் விற்று, அதாவது சேல் ப்ரைஸில் விற்றுருக்காங்கன்றது. இது எவ்வளோ ஷேர்ஸ் விற்றது ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட்டில் விற்றுருக்காங்கன்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக ப்ராஃபிட் வந்துடுமா? அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் என்னன்னு கண்டுபிடிச்சா அது நம்ம எவ்வளோ ஷேர் சோல்ட் பண்ணாங்களோ அதை மல்டி பண்ண வந்துருமா? அப்போ ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் எப்படி? ஒன்றும் இல்லை, நம்ம ஓப்பனிங் போட்டோமா அதில் ஒரு ஷேர்ஸ் கிடச்சிதா, அடுத்து பர்ச்சேஸ் போட்டோமா அதில் ஒரு ஷேர்ஸ் கிடச்சிதா, கரெக்டாக அதில் ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ அடுத்து ரைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணப்போ நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிதா, அவ்வளோதான். இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கீழே எதை டிவைட் பண்ண போகிறோம்னா ஷேர்ஸை. எதை டிவைட் பண்ண போகிறோம்? ஷேர்ஸை. ஸோ அது எப்படி போடுவோம்? ஸோ ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ், போனஸில் நம்மளுக்கு ஷேர்ஸ் இருக்கும் ஆனால் காஸ்ட் தான் இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்தது ரைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணாலே ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? டன். இதை பண்ணிட்டோன்னா நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் சோல்ட் பண்ணாங்களோ அதில் மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. இப்போ டேபிள் நம்மளுக்கு போட்டது இதுக்கு தான் யூஸ் ஆகும். பார்க்கலாமா? போடுங்க. ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 which is about sales. ஓகேவா? டன். ஸோ இது வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 30, 35, 40, 50. ஓகேவா? இந்த 5000 ஷேர்ஸை நான் இதுக்காக சொன்னேன் அப்படின்னா இதுக்காக தான் சொன்னேன். இதில் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ 30, 35, 40, 50. ஸோ 50 ஷேர்ஸா, 50,000 ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு நம்ம போடுறப்ப தான் 4,50,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,50,000 இந்த சேல் பண்ணும்ல ரைட்டு அதை லெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ மைனஸ் 10,000. சரியா? ஸோ இதோட டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்? 4,50,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,50,000 மைனஸ் 10,000. 6,70,000 எவ்வளோ வருது? 6,70,000 வருது. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம்லாம் நம்ம இப்போ போட்டு வச்சிட்டோம். இப்போ சேல் நார்மலான சேல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்க்கலாமா? ஓகே, சி. ஸோ on 15th November விஜய் sold 20,000 equity shares at premium of 5 rupees. என்ன சொல்லிட்டாங்க? ப்ரீமியம் ஆஃப் 5 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அதோட இந்த ப்ரீமியம் ருபீஸை ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா. ஸோ போடலாமா? சேல்ஸு எவ்வளோ பண்ணாங்க? 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸோட இன்டூ ஃபேஸ் வேல்யூ 10 ப்ளஸ் ப்ரீமியம் 5 எவ்வளோ? 15. கரெக்டா? அப்போ 20,000 இன்டூ 15 எவ்வளோ? 3 lakhs. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? சேல்ஸ் ப்ரொசீட்ஸாக இருக்குமா? இதுதான் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு சேல் ப்ரொசீட்ஸாக இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போது மைனஸ் என்ன நம்ம பண்ணணும்? ஆவரேஜ் காஸ்ட். என்ன பண்ணணும்? ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் இன்டூ எவ்வளோ ஷேர்ஸ் சோல்டு பண்ணாங்க? 20,000. இப்போ ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஒன்றும் இல்லை, இதோட டோட்டல் டிவைடட் பை இதோட டோட்டல், அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம இந்த டேபிள் போட்டோம். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும்? அப்போது வந்து 6,70,000 டிவைடட் பை 50,000 into 20,000, 6,70,000 into 20,000 divided by 50,000, 2,68,000. எவ்வளோ வந்திருக்கு? 2,68,000. இப்போது 3 lakhல இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடச்சிரும். எவ்வளோ லெஸ் பண்ணால் 32,000 வரும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு என்னது? our favorite profit. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 3ல என்ன கிடச்சிருச்சு? நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்னது? லாஸ்ட் ஒர்க்கிங் நோட்
நம்பர் 4. ஸோ இது என்னதுன்னா, இது இங்கே பண்ணோம்ல இந்த ஆவரேஜ் காஸ்ட்டு, சேம் ப்ரொசீஜர் தான். காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் அட் த எண்டு. ஸோ மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா, காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் அட் த எண்டுனா பேலன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன காஸ்ட் அட் த எண்டு அப்படின்னு தானே அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போது இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எவ்வளோ டோட்டல் இருந்தது? 50,000 ஷேர்ஸ் இருந்துச்சாம். அதில் 20,000 ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்களாம்? சோல்வ் பண்ணாங்களா? இந்த ஒர்க்கிங் நோட்லாம் பார்த்தோமா? ஸோ அப்போ ரெஸ்ட் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 30,000. இந்த 30,000க்கு ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட். ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் என்ன எப்படி நம்ம போட்டோம்? டேரக்டா 6,70,000, அதாவது இது டிவைடட் பை இது. கரெக்டா? ஸோ இது சால்வ் பண்ண என்ன வரும்? 4,02,000 முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி டூ திஸ். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இந்த ஒரு டேபிள் அழகாக பண்ணிட்டீங்கன்னா இது இந்த ஒர்க்கிங் நோட்டு இது எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு அது வருது அப்படிங்கிறனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறனால தனியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? செப்பரேட்டாக தள்ளிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? சேல்ஸ் ரிலேட்டடான செக்மெண்ட்டை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணும்? காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் அட் எண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா இதானே இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே. நான் எதுக்காக இதை நான் தனியாக இப்படியே வச்சுக்க சொன்னேன்? அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ சேல் பண்ண பார்ட்டு. ஏன் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் எங்கேயுமே காட்ட மாட்டோம். திஸ் வில் பி டைரக்ட்லி டேக்கன் டு த P&L அக்கௌண்ட். ஓகேவா? அவ்வளோதான் ஒர்க்கிங் நோட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டுருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக நம்ம போட்டுருவோம். கரெக்டாக? எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் என்ன போடுவோன்னு. நார்மலாக என்னென்ன போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு. கரெக்டாக? ஓப்பனிங்கில் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்தது? 30,000 ஷேர்ஸ் இருந்தது. ஸோ இது ஷேர்ஸ்க்கு, இது அமௌண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ 30,000 ஷேர்ஸ்க்கு என்ன போச்சு? காப்பி பேஸ்ட். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காப்பி பேஸ்ட் தான். இங்கே என்ன போட்டோம் அதுதான் இங்கே வரும். அடுத்தது என்னது? டு பேங்க்குன்னு போட போகிறீங்க. டு பேங்க்கு. இது எதுக்கான பேங்க்கு? பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேங்க்கு. அவ்வளோதான். ஸோ அதை போட போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? போனஸ் வந்துச்சு. ஸோ போனஸ்க்கு எதுவும் காஸ்ட் இருக்கா? காஸ்ட் கிடையாது. ஷேர்ஸ் மட்டும் இருக்கா? எவ்வளோ இருந்துச்சு ஷேர்ஸ் மட்டும்? 5,000. ஸோ அதை மட்டும் போட போகிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? ரைட் ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்துச்சு இல்லையா? அதாவது மொத்தமாக போடக்கூடாது. ரைட் ஷேர்ஸை எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அதை மட்டும் தான் போடணும். எவ்வளோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க? 10,000 மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அது எவ்வளோக்கு இருந்தது? 1,50,000 இருந்துச்சா? ஓகே. ஸோ வேறு என்னெல்லாம் இருந்துச்சு? ஃபைனலாக ப்ராஃபிட் எனிஹோ இந்த பக்கம் தான் வரப்போகுது. நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட். கரெக்டா? என்னது? 32,000 இந்த ஒர்க்கிங் நோட்டில் போட்டோம்ல. ஸோ அது எனிஹோ இங்கே தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு இல்லை? ஓகே. வேறு என்ன இந்த பக்கம் நம்ம போடுவோம்? பை பேங்க்கு. ஸோ இது எதுக்கு? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த டிவிடெண்ட், அதாவது பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸ் அந்த 5,000 ஷேர்ஸுக்கு நம்ம ஒரு டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ அப்போ நம்மளுக்கு 10,000 ஆன்சர் வந்துச்சா? அந்த 10,000 தான் இங்கே போட போகிறோம். ஓகேவா? டிவிடெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் என்னது? நார்மல் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ். அதை நம்ம எடுத்து போடுவோமா? ஸோ பை பேங்க்கு. இது சேல்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ 20,000 ஷேர்ஸா ப்ரீமியமில் விற்றாங்க 3 lakhக்கா? ஓகே. at the end balancing carry down which will be, ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா 40,000 ஷேர்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு 30 + 10. மேலே இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுல, அதை பார்க்கலையா? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ 50,000 ஷேர்ஸு. அப்போ இங்கே வேறு எவ்வளோ குறையுது? இங்கே 30,000 குறையுதா பேலன்சிங்கில்? 30,000 இங்கே 50,000 ஷேர்ஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ ஷேர்ஸ் ஓகே. அடுத்தது பேலன்ஸ் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோன்னா இங்கே என்ன போட்டோம்? 80,000. 80,000. ஸோ டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்? 7,12,000. 7,12,000 minus 3 lakh minus 10,000 which will be
402,000. ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஒர்க்கிங் நோட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறீங்க, பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்சிங் ஃபிகர் வந்துடும். ஸோ ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம் எப்படி போடணும் அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்டெப்ஸு, அந்த ட்ரிக்ஸு, இந்த மேஜிக்கல் டேபிள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 4 ஒர்க்கிங் நோட்ஸில் அழகாக கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளாரிட்டியாக போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் சம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தூக்கும். அதனால் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே guys, so we will see in the next video. Take a short and sweet break. Until then, this is Shweta signing off. Thank you.